புகழின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமென்று மாறாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமென்று மாறாதே. ஆற்றிக்கையில் தொழிலோடு பாதுகாத்தவன் உம்மை என்றும் பாடுவேன். ஆற்றிக்கையில் தொழிலோடு பாதுகாத்தவன் உம்மை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீத பாடு. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியோ, கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியோ, காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்து வைத்த அன்பை இன்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்து வைத்த அன்பை என்றும் பாடுவேன். எனக்கு உதவி செய்பவர் எந்த இரட்சகராகிய ஆண்டவர். இதுவரைக்கும் நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்காய் உங்களை நான் துதித்திடுவேன். இதுவரை நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்காய் உங்களை நான் துதித்திடுவேன். உங்களை போல் யாருமே இல்லை, என்ன நேசிப்பதற்கு யாரும் இல்லை. உண்மையாய் தகப்பனை காட்டிலும் என்னை நீங்க அதிகமாய் நேசிக்கின்றீரே. உண்மையாய் தகப்பனை காட்டிலும் நீர் என்னை அதிகமாய் நேசிக்கின்றீரே. உங்களை நான் வாழ்த்துகிறேன்,
நான் ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதத்தின் கரத்தினால் நீர் என்னை அபிஷேகம் செய்தீர் அல்லவா. ஆசீர்வாதத்தின் கரத்தினால் நீர் என்னை ஆசீர்வதித்தீர் அல்லவா. இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே, என் நேசரேசுவை இயேசு என்னும் நாமமே என் மாசு மறுவல்லாதவர், என் நேசரேசுவை என் நேசரேசுவை நான் அறியாததை எனக்கு நீ சொல்லி தந்து அறிய செய்கிறீர். பலவீனமான என்னையும் நீரோ இன்று பலவானாய் மாற்றினீரே. பலவீனாயிருந்த என்னை நீர் என்று பலவானாய் மாற்றினீரே. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எங்க வீட்டை தேடி அனுப்பினீரே. கர்த்தாவே ஒன்றும் அறியாத எங்களை நீங்க கண்ணோக்க மாட்டீரே. கர்த்தாவே ஒன்றும் அறியாதிருக்கும் எங்கள் கண்ணோக்க மாட்டீரே. இயேசு என்னும் ஆசீர்வாதத்தை எங்க வீட்டுக்குள் நீர் அனுப்பினீரே. உங்க கரத்தை பார்த்தவுடன் நாங்க உங்க கரத்தை பிடித்து விட மாட்டோம். உங்க கரத்தை பார்த்த நாங்க உங்க கரத்தை பிடித்து விட மாட்டோம். ஆறுதலின் கரம் உங்க கரம், உங்க கரத்தை தொட்டால் ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியை நீங்க எங்களுக்கு கொடுத்தீரே. ஆமென், 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 ஆமென். கண்மணியா கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவன் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவன் நீரே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, துதிக்க பாத்திரரே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, துதிக்கு பாத்திரரே. நான் என்ன சொல்லுவேன்? ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. சிறகுகளின் மறைவில் என்னை தினமும் மூடுபவர் நீ. சிறகுகளின் மறைவில் என்னை தினமும் மூடுபவர் நீ. வல்லவரே,
துணையாளரே துதிக்கு பாத்திரரே. சிங் சிங். வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே துதிக்கு பாத்திரரே. உம்மை குறித்து நான் பாடுவேன், நீங்க செய்ததை நான் சொல்லுவேன். எப்படி எல்லாம் நன்மை செய்து என்னை ஆசீர்வதித்ததை சொல்லுவேன். என்ன சொல்வேன்? உம்மை குறித்து நான் பாடுவேன், நான் உம்மை குறித்து சொல்லுவேன். எப்படி எல்லாம் என்னை ஆசீர்வதித்து நடத்தினதை நான் சொல்லுவேன். திரும்பி சொல்லுங்க. உம்மை குறித்து நான் பாடுவேன், நீங்கள் செய்ததை நான் சொல்லுவேன். எப்படி எல்லாம் என்னை காப்பாற்றி நடத்தினதை சொல்லுவேன். சிறகுகளின் மறைவு ஆமென். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Come on, let's sing it. Come on. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் மறைவு. Come on, sing. என்றென்றும் மகிழ செய்தீர். Amen, amen. உந்தன் சிறகுகளின் நிழலில் Amen. என்றென்றும் மகிழ செய்தீர். Amen, amen, amen. தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரராகிய ஆண்டவரே கர்த்தாவே உம்மை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Come on, come on, come on, everyone. Hallelujah. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, Amen, amen. Come on. ஆராதனை உமக்கே, Hallelujah. ஆராதனை உமக்கே. சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. சோத்திரம் பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. காத்தீரே என்னை கருத்தாக வலுவாமல் என்றும் உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக வலுவாமல் என்றும் உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன்.
நேரங்களில் பலன் தந்து என்ன நீங்க தாங்கினீரே. சொல்லுங்க. பலவீனமான நேரங்களில் பலன் தந்து எங்களை தாங்கினீரே. உங்க கிருபைகளின் மாலைகளினால். சொல்லுங்க. கிருபைகளின் மழைகளினால் இன்றும் நாங்க உயிரோட இருக்கின்றோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். சோத்திரம் துதி பாத்திரா. உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். உன்னதமானவர் வல்லவா வந்த ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்ததாலே சோத்திரம் வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்ததாலே சோத்திரம் ஆபத்திலே அருந்துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். Come on. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே சோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே சோத்திரம். உள்ளங்கையில் என்னை வரைதி உன்னதர் எந்த புகலிடமே. உள்ளங்கையில் வருதி உன்னதர் எந்த புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா. இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. கசந்த மாறா மதுரமாகும். வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. கசந்த மாறா மதுரமாகும். வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். இனி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். The Lord is going to bless us with his power. Hallelujah. கர்த்தர் தம்முடைய கரத்தின் வல்லமையினால் நம்மை ஆசீர்வதிப்பார். The Lord shall bless us with his wonderful blessing hand. Hallelujah. The power of God shall be upon us. கர்த்தருடைய வல்லமை நம்மேல் இருக்கும். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். The Lord shall never forsake us. You shall not be forsaken by me. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. You shall not be forgotten by me. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. You shall not be forgotten by me. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. I am going to do wonders in your life. உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை நான் செய்ய போகிறேன். I am going to do beautiful things happening in your house. உன்னுடைய வீட்டில் அழகான காரியங்கள் நடக்க போகிறது. I am going to make you a great blessing for the nation. உன்னை நாட்டுக்கு ஆசீர்வாதமாக நான் மாற்ற வல்லவராய் இருக்கிறேன். I am the Lord who blessed thee. நானே உன்னை ஆசீர்வதிக்கிறேன். I am the Lord who healeth thee. நானே உன் பரிகாரியான கர்த்தர். I am the Lord who will give you peace. நானே உனக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன். Hallelujah. You have found favor in the sight of the Lord. நீ கர்த்தருடைய கண்களிலே கிருபை பெற்றாய். You have found favor in the sight of the Lord. நீ கர்த்தருடைய கண்களிலே கிருபை பெற்றாய். You are like Mary. நீ மேரியை போல மரியாதை போல இருக்கிறாய். கர்த்தருடைய பார்வையிலே கிருபை பெற்றாய். You are like Mary. You have found favor in the sight of the Lord, and the Lord is going to bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். Hallelujah. The hand of the Lord is going to come upon you. கர்த்தருடைய கரம் உன் மேல் அமர போகிறது. Hallelujah. தேற்றிடுமே
உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் தேற்றிடுமே. உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே. காயங்களை அபிஷேக தைலத்தினால் ஆற்றிடுமே. காயங்களை அபிஷேக தைலத்தினால் என்ன சொல்லுவேன், என்ன சொல்லுவீர், நீ சொல்வதை நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன், என்ன சொல்லுவீர், நீ சொல்வதை நான் பேசுவேன். என் உதடுகளை திறப்பவர் நீ, பேசும் தேவன் நீங்க தானல்லோ. என் உதடுகளை நீ திறப்பவர் நீ, பேசும் தேவன் நீங்க அல்லவோ. அசைவாடும் இந்த இடமாசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாங்க ஆண்டவரே. இறங்கி வாருமே. இந்த இடமாசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் ஆற்றிடுமே. காயங்களை அபிஷேக தைலத்தினால் ஆற்றிடுமே. காயங்களை அபிஷேக தைலத்தினால் அசைவாடும் ஆவியே. தூய்மை ஆவியானவரே, ஆவியே இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமாசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமாசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. கரங்கள் ஒன்றெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் ஒன்றெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. ஹல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். Come on, sing, sing. இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை I believe, I believe, I believe in Jesus Christ. I believe, I believe, I believe in Jesus Christ. நம்புவேன். இயேசுவை நம்புவேன். Hallelujah, praise the Lord. Glory be to the name of the Lord. Amen. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord.
I lift up the name of the Lord who has done great wondrous things in our life. வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்த தேவனுடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன். The Lord who has done great things in our life. நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்த தேவனை We praise Him. Height. வல்ல செயல்கள் நினைத்து லைட் இன்க்ரீஸ் பண்ணிக்க மைக். ஹalleluya. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. The Lord has done great things in our life. ஆண்டவராகிய தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். One thing we can tell of the Lord, He has done great marvelous things in our life. ஒரு காரியத்தை குறித்து நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம சொல்ல முடியும். அது என்னவென்றால் நீர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறீர். Whatever we say, we have to come to the church and we have to say. நம்ம என்ன சொன்னாலும் சபைக்கு வந்து அதை சொல்ல வேண்டும். The word of the Lord says, taste and see that the Lord is good. அவருடைய வார்த்தையில் இப்படியாக சொல்லப்படுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். Taste and see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். Say, I think many of you have tasted and many of you have not fully tasted. நிறைய பேர் கொஞ்சம் தான் வந்து டேஸ்ட் பண்ணிருக்கீங்க, முழுமையாக அவரை ருசித்து பார்க்கவில்லை. Many of you have tasted, many of you are not fully tasted. சில பேர் ருசித்து பார்த்திருக்கிறீங்க, சில பேர் முழுமையாக ருசித்து பார்க்காமல் இருக்கீங்க. Only the people who have tasted Him shall know the taste of the Lord. ஆண்டவரை உண்மையாக முழுமையாக ருசித்து பார்த்தவர்களுக்கு தான் அவருடைய டேஸ்ட் அழகா இருக்கிறது என்று தெரியும். When we have seen the taste and the wondrous taste of the Lord, then we shall not think about the world and all these things of this world. கர்த்தருடைய டேஸ்டை நாம் ருசித்து பார்த்த பிறகு இந்த உலகத்தின் டேஸ்டுக்கு நம்ம போகவே மாட்டோம். ருசித்து பார் அவர் நல்லவர். There is a song. Come bless the Lord, holy servants of the Lord, who stand by mine In the house of the Lord. Lift up your hands in the holy place. Come bless the Lord. Come bless the Lord. Oh, taste and see that the Lord is good. Oh, taste and see that the Lord is good. Oh, taste and see that the Lord is that the good. Lord is good. Come bless the Lord. Can you take the song in Tamil? Come bless the Lord. ருசித்து பார் அவர் அவர் நல்லவர். ருசித்து பார் அவர் நல்லவர். ருசித்து பார் அவர் அவர் நல்லவர். நல்லவர் என்றென்றுமே. I've tasted and seen that the Lord is very, 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 very good. கர்த்தர் மிகவும் நல்லவர் என்பதை நான் ருசித்து This world பார்த்திருக்கிறேன். and the worldly pleasures are just a second blessings or happiness to us. உலகமும் உலகத்தின் காரியங்களும் நமக்கு ஒரு கொஞ்ச நேரமாக சந்தோஷம் தான் Might கொடுக்கிறது. be a minute or not more than that. ஒரு நிமிஷம் இல்ல, அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு மேலலாம் அது But தாங்க the இருக்கும்னு Lord is சொல்ல முடியாது. supernatural and He is super good and His supernatural power. He loves you in a very, 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 very beautiful manner that we cannot understand. ஆனால் தேவன் தாமோ நம்மை இந்த பூமியில இருக்கிறவர்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அன்பை நம்ம மேல வைத்திருக்கிறார். That love you should know and you should understand the power of the love of the Lord. அந்த அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உணர வேண்டும். அந்த அன்பில் இருக்கிற வல்லமையை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். This is how many times I've seen this love of Christ, and really I've been amazed
by the love and the favor what he is doing to us இந்த because of his love. கிறிஸ்துவின் அன்பை நிறைய நேரங்களிலே நான் ருசித்து பார்த்து அதிலே நான் பரிபூர்ணம் அடைந்து அதை நான் நினைத்து பார்த்திருக்கிறேன். இது எவ்வளவு பெரிய ஒரு அன்பாக இருக்கிறது என்று. See, many times when I've been walking in the prayer walk in Erkat, நிறைய நேரங்களிலே ஏற்காடுல நான் ஜெபத்திலே நடந்து கொண்டிருக்கிற பொழுது, mostly when I did it alone, நிறைய நேரங்களிலே தனிமையாக இருக்கிற பொழுது, many times when I did it alone, நான் தனிமையாக நடந்த போதெல்லாம், and the Lord suddenly shall appear, not in his form, but I will know that the Lord has come there. தேவன் நிறைய நேரங்களிலே என் பக்கத்திலே வந்திருக்கிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். Not that I've seen him face to face. அவரை நான் நேர்முகமாக கண்டேன் என்று சொல்வதற்கில்லை. I felt the power of God and I knew that the Lord is very near to me. அவருடைய பிரசன்னத்தை நான் அதிகமாக உணர்ந்திருக்கிறபடியால் நிச்சயமாக என்னால சொல்ல முடியும் அவர் என் அருகிலே இருக்கிறார். When he comes near and say, "Hi God, how are you? Fine." அவருடைய பிரசன்னத்தை நான் என் அருகிலே உணரும் பொழுது நான் ஆண்டவரிடத்துல கேட்பேன், "ஹாய் ஆண்டவரே, நீங்க எப்படி இருக்கீங்க?" Always he's good. அவர் எப்பொழுதுமே நல்லதா இருக்கிறார். But why should I ask how are you? நான் அப்போ ஏன் ஆண்டவரே நீங்க எப்படி இருக்கீங்கன்னு என்று நான் கேட்க வேண்டும்? He's got good health. அவர்கிட்ட நல்ல சுகம் இருக்கு. Because he cannot be sick. அவருக்கு எந்த வியாதியும் வர முடியாது. Because he is not in a body. ஏன்னா அவர் மாம்ச சரீரத்துல இல்ல. But his mind is like in a sick manner. ஆனால் அவருடைய எண்ணங்களிலோ ஒரு துக்கம் காணப்படுகிறது. Because when he created man, the sins that man committed, he was very sad. ஏனென்றால் இந்த பூமியிலே மனுஷனை படைத்த பிறகு அந்த மனுஷன் செய்கிற பாவங்களை பார்க்கும் பொழுது அவருக்கு மிகவும் துக்கம் அடைந்தார். So many times the Lord appears a man of sorrow. அதனால்தான் துக்கம் நிறைந்தவர் என்று வேதத்திலே நிறைய இடங்களிலே அவரை அழைக்கிறார்கள். What Jesus Christ, a man of sorrows. இயேசு கிறிஸ்துவை பற்றி துக்கம் நிறைந்தவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. He's a man of sorrows. அவர் துக்கம் நிறைந்துள்ள தேவன். To make you happy, he's a man of sorrow. எதற்காக அவர் துக்கத்தோட இருக்கிறார்னா உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக. And why now still is in sorrow? ஏன் இன்னும் அவர் துக்கத்தோட இப்போ வரைக்கும் காணப்படுகிறார்? He wants his people to be blessed. He wants his people to come to Christ. அவருடைய ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் அண்டையில வர வேண்டும் என்று அவர் மிகுந்த துக்கத்தோட இருக்கிறார். This week when I reach Salem, இந்த வாரத்திலே நான் சேலத்துக்கு போன போது, every time when I touch Salem, ஒவ்வொரு முறையும் நான் சேலத்திலே என் கால் படுகின்ற பொழுது, it will not be, I will not be sure that I'm going to keep my hand in Salem, my feet in Salem. அடுத்த முறை நான் திரும்ப சேலத்துக்கு, அடுத்த முறை இல்ல, அந்த முறை when I sit in the train, நான் ட்ரெயின்ல உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல, I will not be sure that I'll reach Salem and step in Salem. சேலத்துக்கு நான் போவேன், சேலத்துல போய் என் கால்ல வெப்பேன் என்ற ஒரு நிச்சயம் எனக்குள்ள இருக்காது. When I keep my feet in Salem, சேலத்துல என் காலை வைக்கின்ற நேரம் வரைக்கும் I will not I'll be anxious. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். And some kind of difficulty in my mind. ஏதோ ஒரு விதமான தடங்கள் என் எண்ணங்களில் இருக்கும். Some kind of difficulty, not தடங்கள், difficulty. ஒரு கடினம், ஏதோ ஒரு மன கஷ்டம், ஒரு துக்கம் என் எண்ணங்களிலே காணப்படும். So when I reach and keep my feet in Salem, I feel, oh, thank you Lord. Thank you Lord. அதை தாண்டி சேலத்துல போய் என் காலை நான் வைக்கின்ற நேரத்துல நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன். நன்றி ஆண்டவரே, என்னை இங்க கொண்டு வந்ததற்காக. So from there when I do all my works and when I reach to Erkat, அங்க என்னுடைய வேலைகள் எல்லாம் நான் முடித்த பிறகு ஏற்காடுக்கு போகும்போது, so I'll not be sure that I'll reach Erkat. ஏற்காடுக்கு போவேனா என்ற ஒரு நிச்சயம் எனக்கு இருக்காது. So every minute, I want to do it, but I'll have a little fear in my mind. ஒவ்வொரு நிமிடமும் அந்த பயமானது, அந்த ஒரு கஷ்டமானது எனக்குள்ளே தொடர்ந்து காணப்பட்டு கொண்டே இருக்கும். போகணும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கும். I'll have a light fear, and when I keep my feet in Erkat, I'll
Till that I have a fear in my mind. சேலத்துக்கு போகும்போதும் சரி, ஏற்காடுக்கு போகும்போதும் சரி, நான் போவேனா, சேலத்துக்கு போயிருவேனா, இல்ல ஏற்காடுக்கு போயிருவேனா என்ற ஒரு பயம் எனக்குள்ள தொடர்ந்து காணப்படும். Every time I reach Erkad and Salem, it's an achievement. ஒவ்வொரு நேரமும் நான் சேலத்திற்கும் ஏற்காடுக்கும் என்னுடைய காலை வைக்கின்ற பொழுதெல்லாம் அது ஒரு சாதனையாக நான் உணர்வேன். It's not for the people who already live in Salem. For me, it's like that. சேலத்துல இருக்கிறவங்களுக்கு அது அப்படி இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கும் அது அப்படியாக தான் இருக்கும். ஏன் அப்படியாக இருக்கிறது? The anointed one came and anointed me for Salem. என்னை அபிஷேகம் பண்ணினவர் என்னை சேலத்துல அந்த இடத்துல இருந்து தான் என்னை அபிஷேகம் பண்ணினார். Thus seen the power of God. அங்கே நான் ஆண்டவருடைய வல்லமை கண்டிருக்கிறேன். New great things the Lord did. புதிய புதிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்த இடத்துல ஆண்டவர் செய்திருக்கிறார். What I cannot understand. என்னால புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை அவர் அங்கே செய்திருக்கிறார். When the Lord called me, I was not a perfect man. ஆண்டவராகிய தேவன் என்னை ஊழியத்துக்கு அழைத்த போது நான் ஒரு பரிசுத்தவானாக இல்லை. I was not in perfection. நான் பரிசுத்தத்திலே இல்லை. I was not a pure Christian. ஒரு முழுமையான கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிற I was called a Christian. I was born a Christian, but I was not a Christian. நான் ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தேன், ஆனால் ஒரு கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுகிற ஒரு தகுதி எனக்கு இல்ல. Why should this Lord come and call me? அப்படியாக நான் இருக்கும்போது நான் நினைச்சேன், ஏன் ஆண்டவர் என்னை வந்து அழைக்க வேண்டும்? What did he find something? What goodness did he find in me? I don't see any goodness in me. இப்பேற்பட்ட ஊழியத்திற்கு அவர் என்னை அழைப்பதற்கு என்னிடத்தில் என்ன நன்மை அவர் கண்டார்? நானே என்னிடத்தில் எந்த ஒரு நன்மையும் காணவில்லையே. I don't see any goodness in me. என்கிட்ட ஒரு நல்ல காரியத்தையும் நான் பார்க்கலையே. I don't see any purity in me. எனக்குள்ள எந்த ஒரு பரிசுத்தத்தையும் நான் பார்க்கலையே. I don't see any purity in me. எனக்குள்ள எந்த பரிசுத்தத்தையும் நான் காணவில்லை. I don't see anything good in me. என்கிட்ட நல்லது என்று சொல்லுகிற What can you find good in me? What I have not found. அப்போ நான் எடுத்து கேட்ட, ஆண்டவரே, நான் பார்க்காத ஒரு நல்ல நன்மையை நீங்க என்கிட்ட என்ன கண்டீங்க? That I cannot understand you. அதுதான் என்கிட்ட உங்களால புரிந்து கொள்ள முடியல. எனக்கு உங்களை புரிந்து கொள்ள முடியல. எனக்கு உங்களை புரிந்து கொள்ள முடியல. So my dear people, this is how we are all. இப்படியாக தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். No man is perfect. இந்த பூமியில எந்த மனுஷனும் பரிசுத்தவானாக இல்ல. The Lord is not calling a man who is really perfect. ஒரு பரிசுத்தமாக இருக்கிற நபரை தேவன் எப்பொழுதும் அழைப்பார் என்று சொல்வதற்கு இல்லை. He calls them to make them perfect. அவர்களை பரிசுத்தமாக்கும்படி அவர்களை அழைக்கிற தேவன். He calls them and anoints them to make him perfect before the Lord. அவர்களை அழைத்து அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை ஆண்டவருக்கு முன்பதாக பரிசுத்தவான் என்று அழைப்பதற்காக அவர் He anoints and makes us whole. அவர் நம்மை அபிஷேகம் பண்ணி நம்மை முழுமையாக மாற்றுகிறார். If we have done some sins, நாம் பாவம் செய்திருப்போமானால் we ask the Lord, oh Lord, what I've done is sin. நம்ம ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே, நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன். I feel guilty. இதனால எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்கிறது. Then the Lord shall find that we are guilty, and that the Lord shall wash up sins. அப்பொழுது மெய்யாகவே நாம் செய்த பாவத்திற்காக நம்ம கஷ்டப்படுறோம் என்று ஆண்டவர் புரிந்து கொண்டு அவர் நம்முடைய பாவங்களை கழுவுகிறார். But this Lord did not do that kind of way in me. ஆனால் இந்த தேவனோ இப்படியாக என்னிடத்தில் அவர் வரவில்லை. He did not do anything of that in me. அப்படியான காரியம் ஒன்றும் I just said I'm not fit for that. I just said I'm not fit for that. Don't call me, and I'm not for it. ஆண்டவரிடத்துல நான் சொன்ன, ஆண்டவரே, நான் இதற்கு தகுதி இல்லை, இதற்கு என்னை கூப்பிடாதீங்க, என்னை அழைக்காதிருங்க. That's what my mouth started speaking. இப்படியாக தான் என் வாயினால் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். And what he did? அதற்கு அவர் என்ன செய்தார் என்று தெரியுமா? Brought some angels. சில தேவதூதர்களை கொண்டு வந்து, go to him. அவனிடத்துல போங்க. Take off his dirty cloth. அந்த அழுக்கான வஸ்திரத்தை அவரிடத்திலிருந்து எடுத்து போட்டு, just wear this garment of holiness upon him. இந்த பரிசுத்தமாக இருக்கிற வஸ்திரத்தை அவர் மேல போடுங்க என்று அவர் சொன்னார். அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே, நீங்க என்ன பண்றீங்க? What are you doing, O Lord? நீங்க என்ன பண்ணி கொண்டிருக்கீங்க? What are you doing, Lord? You might not be able to understand what I'm speaking, but some people might be able to understand, and I'm not bothered whether you're able to understand or not. சில பேருக்கு நான் சொல்றது புரியலாம், சில பேருக்கு புரியாம இருக்கலாம், ஆனா அத பத்தி எனக்கு கவலை இல்ல, நான் சொல்லுகிறதை சொல்லுகிறேன். He sent some angels. சில தேவதூதர்களை அவர் அனுப்பி and said, take off the dirty cloth.
அவர் மேல இருக்கிற அந்த அழுக்கான வஸ்திரத்தை எடுத்து போட்டு put on this holy garment on him. இந்த பரிசுத்தமான வஸ்திரத்தை அவர் மேல போடுங்க. Like coming, when you walk on the road, நம்ம ரோட்ல நடக்கும்போது a beggar is walking the road with rags, கிழிந்த துணிகளுடன் ஒரு பிச்சை எடுக்கிறவர் நடந்து கொண்டிருக்கிறார். and suddenly one person takes off his garment and puts off a wonderful coat. திடீர்னு ஒருத்தர் வந்து அவர்கிட்ட இருக்கிற அந்த அழுக்கான வஸ்திரத்தை எடுத்து போட்டு ஒரு நல்ல வஸ்திரத்தை கொடுக்கும்போது, And when another angel comes and touches him, அப்புறம் இன்னொரு தேவ தூதர் வந்து அவரை தொட்டு he's bathed and he's clean. அவரை நல்ல சுத்தம் பண்ணி அழகாக மாற்றுகிறார். Just when they touch, அவரை தொட்டும் போது that's how the Lord changes. இப்படியாக தான் தேவன் There மாற்றுகிறார். are two kinds of forgiveness. இரண்டு விதமான மன்னிப்பு இருக்கிறது. I ask the Lord, forgive me. ஒன்று ஆண்டவரிடத்துல நான் கேட்கிறேன், ஆண்டவரே நான் மன்னிங்க நான் Then the Lord கேட்கிறேன். forgives you. அப்போது ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறார். But I did not ask because I was not fit for that. ஆனா நானும் என்னுடைய பாவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கல. ஏன்னா நான் என்ன நினைச்சு கொண்டிருந்தேன்னா, நான் தகுதி இல்ல, இதற்கு நான் தகுதி இல்லைன்னு தான் By நான் force நினைச்சிட்டு they இருந்தேன். came, ஆனா அவர்களோ என்னை கட்டாயப்படுத்தி and took off and they put on this cloth. கட்டாயப்படுத்தி என்னுடைய அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து போட்டு பரிசுத்தமான வஸ்திரத்தை என் மேல உடுத்தினார்கள். What, Lord? What is happening? அப்ப நான் இடத்துல கேட்டேன், ஆண்டவரே இது என்ன நடந்து கொண்டே இருக்கிறது? That's the law of Christ. இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. This is the law of Christ. இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. So, you people are anointed. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். You've been anointed in different manners ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான அபிஷேகத்தை and different பெற்றிருக்கிறீங்க. callings. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கிறது. I was thinking I'm not fit for that because I was feeling very guilty of my sins. நான் ஏன் இந்த ஊழியத்துக்கு தகுதி இல்லைன்னு நான் நினைச்சு கொண்டிருந்தேன்னா, என்னுடைய பாவங்கள் அதிகரித்து இருக்கிறபடினாலே இவ்வளவு பாவம் நான் And செஞ்சுட்டேனே I என்று saw நான் யோசித்துக் people கொண்டிருந்தேன். very, very pure, 100 times, 1000 times better than me. அந்த நேரத்துல என்னை காட்டிலும் 1000 மடங்கு 100 மடங்கு பரிசுத்தவான்களை எல்லாம் நான் பார்த்தேன். Why didn't you, Lord, go to them and why didn't you call them? அப்ப நான் இடத்துல கேட்டேன், ஆண்டவரே இவ்வளவு நல்லவங்களா இருக்கிறாங்களே, இவங்க கிட்ட போகாம ஏன் என் கிட்ட வந்தீங்க? Then he said, that's my wish. அப்பொழுது அவர் சொன்னார், இது என்னுடைய இஷ்டம், Don't ask. நீ இதை கேட்காத. I asked the Lord many times, நான் நிறைய நேரங்களில் ஆண்டவரிடத்துல இதை what did கேட்டிருக்கிறேன். Asa do? ஏசா என்ன செய்தார்? Did he sin against you? ஏசா ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தாரா? What did he do? அவர் என்ன பாவம் செய்தார்? But he is the successor. அவர்தான் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொள்ள தகுதியானவர். But you say you hated Asa and loved Jacob. ஆனா வேதத்துல என்ன பார்க்கிறோம்? ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன். What goodness did you see, O Lord, in Jacob? இப்படியாக இருக்கும்போது யாக்கோபுல என்ன நன்மையை நீங்க பாத்தீங்க ஆண்டவரே? He cheated his father. யாக்கோபு அவங்க அப்பாவை ஏமாத்தினாரு. He cheated his brother. அவங்க அண்ணனை ஏமாத்தினாரு. He cheated his father-in-law. அவங்களோட மாமனாரை ஏமாத்தினாரு. Wherever he went, he was a cheat. அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அவர் ஏமாற்றதான் செய்தார். But what did you see in Jacob? இப்படியாக இருக்கும்போது யாக்கோபுல என்ன நன்மையை நீங்க பாத்தீங்க? Then the Lord said, that's my wish. அப்போது ஆண்டவர் சொன்னார், இது என்னுடைய இஷ்டம். That's written in the Bible. இப்படியாக நான் வேதத்துல எழுதி இருக்கிறது. That's my wish. அது என்னுடைய சித்தம். Don't ask questions. இதுக்கு நீ கேள்வி கேட்காத. Why did I select you? Don't ask these kinds of questions to me. நீங்க ஏன் என்ன தெரிந்து கொண்டீங்க, நீங்க ஏன் என்ன தேர்ந்தெடுத்தீங்கன்னா இந்த கேள்வி என்கிட்ட நீ கேட்காத. Hallelujah. 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 ஹல்லேலூயா. What does Exodus 33:19 say? யாத்ராகமம் 33:19 என்ன சொல்லுங்க? Read it. எழுதி இருக்கிறது. Read it. Can someone take in English? Just quick. Can anyone start reading? Come on. யாராச்சும் படிக்க முடியுமா? Adad cover. This was the first answer given by the Lord when I was in Salem, when the Lord made me whole, when the Lord cleansed me without me asking Him and called me for His ministry.
அதற்கு அவர், என் தயெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாயிருப்பேனோ சொல்லி, ஓகே, what is this? What is he saying? இதுல அவர் என்ன சொல்லுகிறார்? எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். This was the answer the Lord gave to me. இந்த பதில் தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பதிலாக இருந்தது. That's my wish. இது என்னுடைய சித்தம். That's my wish. என்னுடைய இஷ்டம். What did he say? அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? என் தயெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி. அப்புறம் சொல்லுங்க, படிங்க. கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் சித்தமாய். So, see, அவருடைய கிருபையை நமக்கு முன்பாக கடந்து போக செய்வார். சொல்லிட்டு, from the back, the voice of the Lord, Holy Spirit will come with pressure. இப்படியாக சொன்ன பிறகு பின்புறத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவருடைய சத்தமானது ஒரு அழுத்தத்தோட வரும். Say the name of the Lord. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுவார். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுவார். I am. What's it? I am that I am. நானே நான் என்று. I am that I am. நானே நான் என்று. The God of Abraham. ஆபிரகாமின் தேவனும். God of Isaac. ஈசாக்கின் தேவனும். The God of Jacob. யாக்கோபின் தேவனும். I am the Lord. நானே தேவன். And he will call before you when you walk. நீ நடக்கும்போது அவர் உனக்கு முன்பதாக வருவார். And this week when I reached Salem, இந்த வாரத்துல நான் சேலத்துக்கு போனபோது, when I took my bike, என் பைக் எடுத்தபோது, I saw flying angels all around me. என்னை சுற்றிலும் தேவ தூதர்கள் பறந்து கொண்டிருக்கிறதை நான் பார்த்தேன். Flying here and there. இங்கேயும் அங்கேயும் பறந்து கொண்டிருக்கிறதை நான் பார்த்தேன். I'm an ordinary person. நான் சொன்ன, ஆண்டவரே, நானோ ஒரு I'm a very ordinary person. நானோ ஒரு சாதாரண I'm the least in my family. என் குடும்பத்திலே நான் தான் கடைசில இருக்கிறேன். I am the least in my family. என் குடும்பத்துல நான் தான் ஒரு கடைசில இருக்கிறேன். I am the least in all the churches of Tamil Nadu. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா சபைகளிலும் நான் தான் ரொம்ப கடைசில இருக்கிறேன். I am the last. நான் கடைசில இருக்கிறேன். Why all these angels? என்ன போல ஒருவருக்கு ஏன் இவ்ளோ தேவதூதர்கள்? Our church is not a very big church. எங்க சபை ஒரு பெரிய சபை இல்லை. We are very little people. கொஞ்ச ஜனங்கள் தான் எங்களுக்கு இருக்கிறார்கள். We have very little people. கொஞ்ச ஜனங்கள் தான் எங்க கிட்ட இருக்கிறாங்க. But I know they're chosen. ஆனா அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று எனக்கு தெரியும். அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். Because small group but they're chosen. சிறு கூட்டம், அந்த சிறு கூட்டத்தை தேவன் தெரிந்து கொள்ள chosen generation. தெரிந்து கொள்ளப்பட்ட. So when I took my bike and when I started traveling, நான் பைக் எடுத்துட்டு போகும்போது angels all around. தேவதூதர்கள் எல்லா இடத்துலயும் இருந்தாங்க. And the sound of the Lord came from high. ஆண்டவருடைய சத்தமோ வானத்திலிருந்து வந்தது. That's what happened this week. இதுதான் நடந்தது இந்த வாரத்துல. I brought you to bless Salem from Chennai. சென்னையிலிருந்து சேலத்தை ஆசீர்வதிக்கும்படி நான் உன்னை from your church. உன் சபையிலிருந்து. Sunday you came to church and you worshiped me. ஞாயிற்றுக்கிழமை அன்று நீ சபைக்கு வந்து என்னை நீ ஆராதனை செய்தாய். Whole church you worshiped the Lord. முழு சபையாக இணைந்து நாம் ஆண்டவரை ஆராதனை செய்தோம். And you took all the praises of the church. சபையில இருக்கிற எல்லா துதி ஆராதனையும் நீ அங்க இருந்து எடுத்துட்டு வந்து. And you came and led in Salem to bless Salem. சேலத்துல வந்து கொண்டு வந்து சேலத்தை ஆசீர்வதிப்பதற்காக நீ வந்திருக்கிறாய். Bless Salem. சேலத்தை ஆசீர்வதிப்பதற்காக. So when I went to ஏற்காடுக்கு போனபோது the Lord said, ஆண்டவர் சொன்னாரு, I brought you to Erkad to take the blessings from Erkad to Chennai again. ஏற்காடுக்கு நான் உன்னை கொண்டு வந்ததற்கு, ஏற்காடுல இருக்கிற ஆசீர்வாதங்களை எடுத்து மறுபடியும் சென்னைக்கு கொண்டு I போவதற்கு. bring the blessings from Chennai to Salem and bless Salem.
சென்னையில இருந்து ஆசீர்வாதத்தை எடுத்து சேலத்துக்கு போய் சேலத்துல அந்த ஆசீர்வாதத்தை வைத்து And from Salem, when I go to Erkard, I take the blessings from Erkard and I bring you back to this church of God. சேலத்துல இருந்து ஏற்காடுக்கு போனக்கு அப்புறம் ஏற்காடுல இருக்கிற ஆசீர்வாதங்களை எடுத்து So மறுபடியும் every small single garment what we give is very precious for you and your family. Don't never lose it all your lifetime. அதனாலதான் நான் சொல்றேன், ஒரு சின்ன துண்டு துணியாக இருந்தாலும் அது ரொம்ப விலையேற பெற்றதாக இருக்கிறது. அதை ரொம்ப ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்வதிலே நீங்க மிகுந்த கவனத்தை நீங்கள் செலுத்த I வேண்டும். cannot understand the knowledge of God. ஆண்டுடைய ஞானத்தை என்னால புரிந்து கொள்ள I cannot முடியல. understand the knowledge of God. ஆண்டுடைய ஞானங்களை எனக்கு புரிந்து கொள்ள I cannot முடியவில்லை. understand the knowledge of God. ஆண்டுடைய ஞானங்களை எனக்கு புரிந்து கொள்ள I முடியவில்லை. can never understand the knowledge of God. ஆண்டுடைய ஞானங்களை I ஒருபோதும் take என்னால the புரிந்து blessings கொள்ள from முடியல. Chennai சென்னையில இருந்து ஆசீர்வாதங்களை and எடுத்து I bless Salem சேலத்துக்கு போயிட்டு சேலத்தை because the Lord ஆசீர்வதித்து shall go before me ஏனென்றால் தேவன் எனக்கு முன்பதாக and சென்று His power is going before me அவருடைய வல்லமை எனக்கு முன்பதாக புறப்பட்டு and His voice is coming from back of me அவருடைய சத்தமும் என்னுடைய பின்புறத்திலிருந்து வந்து நான் கர்த்தர் Amen. His voice He say He is God அவர் சொல்றார் அவர் கர்த்தர் I am நான் கர்த்தர் He saying நான் கர்த்தர் when he says that Salem get blessings அவர் அப்படியாக சொல்லும் போது சேலத்துக்கு அந்த ஆசீர்வாதங்கள் போகிறது. I did not open my mouth. நான் என் வாயை திறக்கல. He is that to open his mouth. அவர் இருக்கிறார், அவருடைய வாயை திறந்து அவர் ஆசீர்வதிக்கிறார். It's not my mouth. அது என்னோட வாய் அல்ல. Not through my mouth. என்னுடைய வாயின் மூலமாக அல்ல. But when I travel. நான் இங்க இருந்து கடந்து செல்லுகின்ற நேரத்திலே He saying நான் கர்த்தர். அவர் சொல்லுகிறார் நான் கர்த்தர். I am the God of Abraham. I am the God of Isaac and the God of Jacob. நானே ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன். சேலத்தை ஆசீர்வதிக்கிறேன். Then go to Erkard. அப்புறம் ஏற்காடுக்கு போயிட்டு while coming back bringing all the blessings அங்கிருந்து வரும்போது ஆசீர்வாதங்கள் எல்லாம் எடுத்துட்டு for me, for my family, for you. எனக்கும் என் குடும்பத்துக்கும் சபையாக Whenever I இருக்கிற pray, நீங்க ஜெபிக்கும் போதெல்லாம் whenever I pray, நான் ஜெபிக்கும் I போதெல்லாம் pray for me and my family and for you. நான் எனக்கும் என் குடும்பத்துக்கும் உங்களுக்காகவும் Whenever ஜெபிப்பேன். I pray, நான் ஜெபிக்கும் போதெல்லாம் I pray for me and my family and for you. எனக்கும் என் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் நான் ஜெபிப்பேன். My family, my church. என் குடும்பம் என்னுடைய சபைதான். My family and my church. என் குடும்பமும் என்னுடைய That's my சபையாகும். அதுதான் என்னுடைய ஜெபமாக That's இருக்கிறது. my prayer. அதுதான் என்னுடைய ஜெபம். My family and my church. என்னுடைய குடும்பமும் என்னுடைய Because சபையும். you're my family. ஏன்னா நீங்க என்னுடைய குடும்பம். You are my family. நீங்க தான் என்னுடைய குடும்பம். You are my family. நீங்க என்னுடைய குடும்பம். You are the church. நீங்க சபை. So you are a blessed people. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட And ஒரு I ஜனம். found you are chosen by the Lord. நான் கண்டுபிடிச்ச நீங்க ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். Called people are many, அழைக்கப்பட்டவர்களோ அதிகமாக but இருக்கிறார்கள். some are chosen. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். So this is how the Lord does. இப்படியாக தான் தேவன் செய்கிறார். And I cannot understand many things the Lord does. ஆண்டவர் செய்யற நிறைய காரியங்கள் எனக்கு புரிய மாட்டேங்குது. And this week, by God's grace, they called from Salem and told me to register the land in my name. இந்த வாரத்துல கர்த்தருடைய கிருபையினால நான் வாங்கின இடத்தை ரெஜிஸ்டர் பண்ணும்படி அவர்கள் என்னை கூப்பிட்டார்கள். Place where we conduct the meeting. நம்ம ஃபர்ஸ்ட் That housing போகும்போது அந்த ஹவுசிங் போர்ட்ல நம்ம கூட்டங்களை நடத்தின இடம். See, it was, I was not interested actually. Just to be frank with you, I was not interested. உண்மையா சொல்லணும்னா எனக்கு அதுல விருப்பம் இல்ல, அதுல ஒரு Because இன்ட்ரெஸ்ட் what இல்ல. am I going to do with this? நான் என்ன நினைச்சேன்னா அங்க ஹவுசிங் My போர்ட்ல thought, ஒரு இடத்துல வச்சு for நான் some years I was thinking like this. இப்படியாக தான் கொஞ்சம் நாட்களாக ஆண்டுகளாக நான் See, யோசித்துக் கொண்டிருந்தேன். I'm not able to come often and come and connect meetings. என்னால அப்பப்போ வந்து சேலத்துல வந்து கூட்டம் எல்லாம் நடத்த முடியாது. That why should I have this place? இப்படியாக இருக்கும்போது எனக்கு ஏன் சேலத்துல ஒரு இடம் இருக்கணும்? Why should I spend for this place? இதற்கு ஏன் நான் செலவு செய்ய வேண்டும்? Already I spent nearly a lakh. ஏற்கனவே லட்சத்தை நான் செலவு Now செய்துட்டேன். I have to spend nearly a lakh. இப்ப திரும்ப இன்னொரு லட்சம் செலவு பண்ணணுமா? But it was like the Lord forced me to do that. ஆனா எப்படியாக அது இருந்ததுன்னா ஆண்டவர் என்னை கட்டாயப்படுத்தி என்னை பண்ண He வைத்தது forced me போல. to do that. ஆண்டவர் என்னை கட்டாயப்படுத்தி See, அதை செய்ய வைத்தது போல. Even if I sell, I will not be able to get half the price. நான் விற்றாலும்
பாதி வேலை கூட கிடைக்குமா தெரியாது. பாதி வேலை கூட But கிடைக்குமா? why did the Lord make me register land? ஆனா ஏன் அந்த லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்படி ஆண்டவர் என்னை வைத்தார்? See, first allotment is very important from housing board. ஹவுசிங் போர்டுல அலாட்மெண்ட் என்று ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. Because that was allotted for someone else and that person sold it to us and he went away. அந்த அலாட்மெண்ட் யாருக்கோ ஒருத்தருக்கு உண்டானது, அவர் இன்னொருத்தருக்கு விட்டு அதை போய் விட்டார். So that allotment, his allotment I had and for that place. அவருடைய அலாட்மெண்ட் இடத்துல தான் அதுல நான் வைத்திருந்தேன். So when I went to the office, it said change from his name to your name. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஆபீஸ்க்கு போகும்போது அந்த அலாட்மெண்ட் இடத்துல அவருடைய பேர் தான் இருக்கு, அவருடைய பேர்ல இருந்து உங்க பேருக்கு நீங்க அதை மாற்றுங்க. Because I went there only to pay the rent. நான் ஏன் போனேன்னா அங்க வாடகை கொடுக்கிறதுக்காக தான் போனேன். But he said no. I will not take the rent. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல நாங்க வாடகை வாங்க மாட்டோம், You change your name. நீங்க ஃபர்ஸ்ட் உங்க பேருக்கு அதை மாத்துங்க. Because we want you to be the owner. ஏன்னா நீங்க தான் அதுக்கு ஓனரா இருக்கணும். So likewise they made me pay that amount what was due. அதனால கொடுக்க வேண்டிய தொகையை என்னை கொடுக்கும்படி அவர்கள் வைத்தார்கள். That's for the government. அது வந்து கவர்மெண்ட்க்கு உண்டான பணம். So they created the allotment, from that allotment to my name, Simon Dawson allotment. அப்புறம் அந்த அலாட்மெண்ட் அவருடைய பேர்ல இருந்து என்னுடைய பெயருக்கு மாற்றினாங்க. So it was 2 months back they did it. அது 2 மாதத்துக்கு முன்பதாக அதை செய்தார்கள். Even if you have an housing board, till if you have an allotment, it's not yours. ஹவுசிங் போர்டுல இடம் வைத்திருக்கிற உங்களுக்கும் நான் சொல்றேன், அது உங்க பேர்ல அந்த அலாட்மெண்ட் மாறுற வரைக்கும் அது உங்களுக்கு சொந்தம். மாறினா கூட உங்களுக்கு கிடையாது. allotment மாறினா கூட உங்களுக்கு கிடையாது. அலாட்மெண்ட் மாறினாலும் அது உங்களுது என்று சொல்ல முடியாது. It will be in your name. உங்க பேர்ல அது இருக்கலாம். But it will be allotted to you. Allotedனா உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்காக இருக்கிறது என்று தான் இருக்கும். It's allotment. So finally what you have to do is, கடைசியாக நீங்க என்ன பண்ண வேண்டும்? have to pay everything. எல்லா தொகையும் கொடுத்த பிறகு The government will register that land in your name in the register office. கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல உங்க பேருக்கு அந்த இடத்தை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. So only after you register the land in your name, it is on your name. உங்க பேர்ல அது ரெஜிஸ்டர் பண்ண பிறகு தான் அது உங்களுக்கு சொந்தமாகும். So these things the Lord forced me to do that. ஆண்டவர் இதெல்லாம் என்ன வந்து கட்டாயப்படுத்தி பண்ணது போல எனக்கு இருந்தது. So when I went this week, the Lord spoke all these things and all these things. When I went there for the registration office and when I signed, அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு நான் சைன் பண்ணும்போது the power of God came upon me. அவனுடைய வல்லமை என் மேல வந்தது. The power of God came upon me. அவனுடைய வல்லமை என் மேல இறங்கினது. Now from today, இன்று முதல் you shall see your enemies falling down. நீ உன் சத்துருக்கள் கீழே விழுகிறதை காண்பாய். From now you are taking hold of this Selah. இன்றைய தினத்திலிருந்து சேலத்தை நீ எடுக்கிற. It's just a registration. அது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனா இருக்கலாம். In my name. என் பேர்ல அது இருக்கலாம். From that time, now you got a new anointing and a new power. அந்த நேரத்திலிருந்து ஒரு புதிய அபிஷேகம், புதிய வல்லமை. No man can be able to stand before you. உனக்கு முன்பதாக ஒரு மனுஷனும் நிற்க முடியாது. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே இருக்கின்றார். உன்னுடனே இருக்கின்றார். இத முதல் பாட்டு, நான் பாடல் கட்டின பாட்டு, சேலத்துல ஃபர்ஸ்ட் பாட்டு, எனக்கு ஆண்டு கொடுத்த பாட்டு. நைட் நேரத்துல நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம், ஹல்லேலூயா. ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், ஒருவனும் உனக்கு
முன்பாக நிற்பதில்லை. ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, கலங்காதே. Hallelujah. This word, this song was given to me when I was 37 years old. இந்த பாடல் தான் முதலாக நான் இயற்றிய பாடல். நான் 37 வயது இருக்கும்போது இந்த பாடலை ஆண்டவர் 37 years old when the Lord anointed me. 37 வயதில் ஆண்டவர் என்னை அபிஷேகம் செய்தபோது This was the song the Lord gave me. இதுதான் முதல் பாடல் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாடல். This song came alive this week. இந்த பாடலானது இந்த வாரத்திலே ஜீவனோட வந்தது. That is the power of God. அதுதான் ஆண்டவருடைய வல்லமை. Hallelujah. Hallelujah. The Lord might have called you long back. ஆண்டவர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக உங்களை அழைத்திருக்கலாம். And the Lord would have anointed you. ஆண்டவர் உங்களை அபிஷேகித்திருக்கலாம். But it might take many years to come to pass. ஆனால் அந்த அபிஷேகமானது உங்களுக்கு செயல்படுவதற்கு எத்தனையோ நாட்கள் ஆகலாம். நீ உயிரோடு இருக்கும் பாருங்க, சைன் போட்ட உடனே நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. பலம் கொண்டு தினமனதாயிரு. திகையாதே, கலங்காதே. பலம் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, கலங்காதே. அப்புறம் இஸ்ரவேலே நீ என்னால் என்றும். ஆமென். இஸ்ரவேலே நீ என்னால் என்றும் ஒருபோதும் 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 மறக்கப்படுவதில்லை. ஒருபோதும் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே நீ என்னால் என்றும் என்னால் என்றும் ஒருபோதும் 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 மறக்கப்படுவதில்லை. ஒருபோதும் ஒருபோதும் Then- மறக்கப்படுவதில்லை. This is what the Lord did. இதைதான் ஆண்டவர் செய்தார். When I'm going to start the first meeting, நான் என்னுடைய முதல் கூட்டத்தை ஆரம்பிக்கும் போது the Lord said, ஆண்டவர் சொன்னாரு, take your prayer team. உன்னுடைய ஜெப டீமை நீ கொண்டு போ. Take your prayer team. First prayer team. First you have to take your prayer team. முதலாவது உன்னுடைய ஜெபிக்கிறவங்களை நீ கூட்டிட்டு போகணும். இன்னைக்கு உபவாச ஜெபத்து ஜெபிக்கிறாங்களா அவங்கள மட்டும் கூட்டிட்டு போ. ஃபர்ஸ்ட் நீ அந்த கூட்டத்தை நடத்தும் போது இந்த உபவாசம் ஜெபிக்கிறவங்களை நீ கூட்டிட்டு போகணும். Take them there. அவங்கள அங்க நீ கூட்டிட்டு See, போ. these are the Lord has told me. இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு சொன்னாரு. Because your people are really powerful and they do not know the power the Lord has given to them. ஏன்னா உன்னுடைய ஜனங்கள் ரொம்ப வல்லமை உள்ளவர்கள். அவங்க எப்பேற்பட்ட வல்லமை உடையவர்கள் என்று அவர்களே தெரியாம இருக்கிறார்கள். So take your prayer team. அதனால உன்னுடைய ஜெப டீமை நீ கூட்டிட்டு போ ஃபர்ஸ்ட். Then how is it possible? How will they? I do not know. But you can even come in the morning or the previous day and go this next day. நீங்க ஒரு நாள் முன்னாடி இல்ல அன்னைக்கு காலையில வந்துட்டு கூட அன்னைக்கு சாயங்காலமே போலாம். இல்ல ஒரு நாள் முந்தின நாள் வந்துட்டு அடுத்த நாள் காலையில முடிச்சிட்டதுக்கு அப்புறம் கிளம்பு. Pray. Your prayer is very necessary for Salem. உங்களுடைய ஜெபம் சேலத்துக்கு ரொம்ப அவசியமாக When you இருக்கிறது. start praying, உங்களுடைய ஜெபத்தை நீங்க ஆரம்பிக்கும் போது when we start praying, நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது there will be many widows and many people, orphans. They'll all be happy. நிறைய விதவைகளும் நிறைய தரித்திரர்களும் Everyone shall be happy. நிறைய பேர் உங்களுடைய ஜெபத்தினால சந்தோஷத்தை So காண்பார்கள். to make them happy, அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு take your team உன்னுடைய டீமை நீ கூட்டிட்டு போ. and pray. போய் ஜெபி. That's what I'm going to do. அததான் நான் செய்ய போறேன். கர்த்தர் நம்மை காலூன்றி நிற்க பண்ணினார். And when I was coming back to Chennai, நான் திரும்ப சென்னைக்கு வரும்போது because I finished my work என் வேலையை நான் முடிச்சிட்டேன் with great victory, பெரிய ஜெயத்துடன். and I just suddenly in
my mind the Lord's talk, what He spoke with Job. யோபு இடத்திலே ஆண்டவர் பேசினதை அந்த நேரத்துல எனக்கு ஆண்டவர் நினைவு கூறும்படி வைத்தார். So I want to find that verse in the Bible. அப்போது நான் வேதத்துல அது எங்க இருக்குன்னு பார்க்கணும் என்பதற்காக So I just touched the Google. நான் கூகுள வந்து தேடலான்ட்டு ஓபன் பண்ணேன். Hallelujah. Just open that. கூகுள தேடலான்னு ஓபன் பண்ணும்போது directly all these things came. அப்படியே இந்த வார்த்தைகள்லாம் வந்தது. I did not type anything. நான் எதுமே டைப் பண்ணல. I did not type anything. நான் எதுவும் டைப் பண்ணல. Job 29:19. யோபு 29ஆம் அதிகாரம் 19. All the explanation, with the explanation it was there. இதோட எக்ஸ்பிளனேஷனோட அங்க I இருந்தது. just wanted the verse. இந்த வார்த்தை I வேண்டும் just wanted the என்பதற்காக Google to find the verse. இந்த வார்த்தை வேண்டும் என்பதற்காக கூகுள் ஓபன் பண்ணேன். Google open by search சொன்னேன். சர்ச் பண்ணேன். Search சொன்னேன். சர்ச்னு சொன்னேன். Search சொன்ன உடனே with the explanation it came. அதனுடைய வெளிப்பாடுடன் அந்த See, வார்த்தைகள் வந்தது. in the group I would have said to you, என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது என்று தொடங்கும் பைபிள் வசனம் யோபு 29:19 ஆகும். இந்த வசனம் இஸ்ரவேலர் தங்களுக்கு கிடைத்த வளமான நீர்நிலைகளை குறித்தும் பலமான வேர்கள் நீர் ஆதாரங்களுடன் பிணைக்கப்பட்டிருப்பதையும் இதனால் பனியும் இரவில் தங்கியிருப்பதையும் குறிக்கிறது. வசனத்தின் முழு வடிவம் என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது, என் கிளைகளின் மேல் பனி முழுதும் தங்கியிருந்தது. இந்த வசனத்தின் பொருள் என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது. இது ஆழமான வேர்கள். நீர் ஆதாரத்தை கண்டறிந்து பாருங்க, ஆதாரத்தை கண்டறிந்து அதன் அருகில் வளர்ந்திருப்பதை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஆதாரம் எங்க இருக்கு? ஆதாரம் நீதானையா, எனக்கு ஆதாரம் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணர் நீதானையா. சொல்லுங்க. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணர் நீதானையா. உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரை. உலகத்தில் பாடுங்க எத்தனையோ ஜெயங்களை பார்த்திருக்கிறோம். ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை, குழப்பம்தான் நிலைகின்றது. ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை, குழப்பம்தான் நிறைகின்றது. உங்களை நான் நினைச்சி நான் பார்க்கிறேன், உங்களுடைய நேசத்தை பார்க்கிறேன். தாய் தகப்பனை காட்டிலும் உங்களின் அன்பு எனக்கு இனிமையானது. சொல்லுங்க. தாய் தகப்பனின் அன்பை காட்டிலும் உங்க அன்பு இனிமையானது. கணவன் மனைவியின் ஸ்நேகம் அதை காட்டிலும் மேலானது. பிள்ளைகள் பெற்றோர் இவைகளை காட்டிலும் உங்க அன்பு மேலானது. சொல்லுங்க. குழந்தைகள் பெற்றோர் இவர்களை காட்டிலும் உங்க அன்பு மேலானது. உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள். Come on, sing.
ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை, குழப்பம் தான் நிறைகின்றது. ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை. ஹல்லேலூயா. இது ஆழமான வேர்கள் நீர் ஆதாரத்தை கண்டறிந்து அதன் அருகில் வளர்ந்திருப்பதை குறிக்கிறது. என் கிளைகளின் மேல் பனி முழுதும் தங்கியிருந்தது. இரவில் பனி தங்கியிருப்பதால் செடினா நாம் நம்முடைய குடும்பமும் என்ன போட்டு செழிப்பாகவும் வளமாகவும் இருப்பதை குறிக்கிறது. பாருங்க, இதனால என்ன நடக்குமா? நம்முடைய குடும்பம் நம்முடைய சபை செழிப்பாகவும் வளமாகவும் நல்ல வளர்ந்து செழிப்பா வளர்ந்து இருப்பதை குறிக்கிறது. இந்த வசனம் யோபு தனக்கு இருந்த வளம், செல்வம் மற்றும் வலிமையை பற்றி கூறும்போது தனது வேர்கள் தண்ணீரோடு பிணைக்கப்பட்டிருப்பதால் தான் செழித்து வளர்வதை ஒப்பிட்டு கூறுகிறார். Hallelujah. So the Lord has made you strong. சொல்லுமா, ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். This power, this balance will give you prosperity and every kind of blessings to you and your family, church. ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். இந்த பலனானது உங்களுக்கு சகல வித ஆசீர்வாதங்களையும் அருளுகிறதாக இருக்கிறது. This is the blessing of the Lord. ஏனென்றால் இது தேவனுடைய ஆசீர்வாதம். No man can block it. இதை ஒரு மனுஷனும் தடை செய்ய முடியாது. No demons cannot block it. எந்த சாத்தானும் இதை தடை செய்ய முடியாது. No demons cannot block the blessings the Lord has kept for you. ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எந்த சாத்தானும் The Lord's power has come upon you. தேவனுடைய வல்லமை உங்க மேல The power of God has come upon you. அவருடைய வல்லமை உங்க மேல The glory of the Lord has come upon you. அவருடைய மகிமை உங்க மேல and you're going to shine. நீங்க பிரகாசிக்க போறீங்க. நீங்க பிரகாசிக்க போறீங்க. The fire of God is going to be all around you. அவருடைய அக்கினி உங்களை சுற்றிலும் to consume every kind of evil forces which is trying to attack you. உங்களை தாக்க நினைக்கிற சகல வித every forces which is trying to attack you will be burnt if they come very near to you. எந்த விதமான சாத்தான் உங்க கிட்ட அருகிலே வந்து உங்களை தாக்கும்படி வந்தாலும் அவன் எரிக்கப்படுவான். Hallelujah. 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 Amen. So we are blessed by the Almighty. நாம் சர்வ வல்லவரினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். And no man can stop it. அதை ஒரு மனுஷனும் தடை செய்ய முடியாது. From today I say one thing. இன்று முதல் உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். Many would have said, even I would have said, many would have said, நிறைய பேர் சொல்லி இருக்கலாம், and I would have also said, நானும் சொல்லி இருக்கலாம், whenever a miracle happens in your family by the Lord, எப்பொழுதெல்லாம் உங்க குடும்பத்துல ஒரு அற்புதம் ஆண்டவரால் நடக்கிறதோ, don't tell it. அத சொல்லாதீங்கன்னு நான் சொல்லி இருக்கலாம். But now I say, நான் இப்பொழுதோ நான் சொல்லுகிறேன், say, அத சொல்லுங்க. And no evil can come and attack you in the name of Jesus Christ of Nazareth. நீங்க தைரியமா சொல்லுங்க, எந்த விதமான சாத்தானின் கிரியைகளும் உங்களுக்கு வர முடியாது. No evil can be able to touch you in the name of Jesus Christ. எந்த தீய கண்களும் உங்களை தொட முடியாது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. If they see with the evil eyes, their eyes shall be burnt. அவர்கள் தீய கண்களினால் உங்களை பார்த்தாங்கன்னா அவங்களுடைய கண்கள் தான் சுட்டெரிக்கப்படும். You will be as you are and you will be blessed more and more. அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு தாக்கமும் வராது. Because I sing of the mercy of the Lord. நான் கர்த்தருடைய கிருபைகளை குறித்து நான் பாடுவேன். I'm singing of the mercy of the Lord. கர்த்தருடைய இரக்கங்களை குறித்து when I sing of the mercy of the Lord, கர்த்தருடைய கிருபைகளையும் every Jericho shall fall எல்லா எரிகோ கோட்டையும் before the praise of the Lord, ஆண்டவரை துதிக்கும் and I'll praise his holy name. பரிசுத்த நாமத்தை நான் துதிப்பேன். Hallelujah. Hallelujah. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார்.
எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் கலங்கிடாதே, திகைத்திடாதே, துறையினால் இடிந்த வேளம். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்த வேளம். துதி பாடு என் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடுவேன். நீங்க நல்லவர் வல்லவர் எனக்கு போதுமானவர் உங்க வார்த்தையில் உண்மையுள்ளவர். என்ன சொல்லுவேன்? நீங்க நல்லவர் வல்லவர் போதுமானவர் உங்க வார்த்தையில் உண்மையுள்ளவர். நீர் எனக்கு செய்த நன்மைகளை குறித்து எல்லோரிடம் தைரியமாய் சொல்வேன். நீங்க எனக்கு செய்த நன்மைகளை எல்லாம் தைரியமாக நான் சொல்லுவேன். நன்றியா துதி பாட உன் இயேசுவை உள்ளத்தால் என்று பாட. ஏன் தெரியுமா? மஞ்சு தேவோடு நீங்க மாத்திரம் என் தேவா, நீங்க தானே என் ஆண்டவர். சொல்லுங்க. மஞ்சு தேவோடு நீங்க மாத்திரம் தேவா, என் ஆண்டவர் நீங்க தானையா. உங்களை பாடுவேன், உங்களை சொல்லுவேன், நீ செய்தத நான் சொல்லுவேன். உங்களை பாடுவேன், செய்தத சொல்வேன், உங்களை நான் பாடுவேன். சாத்தானின் சதிகளை உடைப்பவர் நீ, என்னோடு இருக்கிறீரே. சாத்தானின் சதிகளை உடைப்பவர் நீ, என்னோட கூட இருக்கிறீர். கர்த்தாவே நீரே என் ஆண்டவர், உங்களை நான் துதித்திடுவேன். நன்றியா துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. சொல்லுங்க, தெலுங்குல சொல்லுங்க. மஞ்சு தேவடு சொல்லுங்க, தெலுங்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. வாய் இருக்கிறவங்க கர்த்தரை துதிங்க. தெலுங்குல சொல்லுங்க, தெலுங்குல சொல்லுங்க, தெலுங்குல சொல்லுங்க, சொல்லுங்க, தெலுங்குல சொல்லுங்க. நல்லவர் வல்லவர் போதுமான. கமான் சொல்லுங்க, சொல்லுங்க, தெலுங்குல சொல்லுங்க, தெலுங்குல சொல்லுங்க. அருமையா இருக்கும் தெலுங்குல சொன்னா. ஆமென் பாடுங்க. ஆமென். நன்றியா துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. கிருபையின் மேகம் எங்க மத்தியில் உலாவுகிறத பார்க்கிற. கிருபையின் மேகம் எங்க பக்கத்தில் உலாவுகிறதை பார்க்கிற. உங்களை பார்க்கிற, உங்க அன்பை பார்க்கிற, நீ செய்ய போகிறதை நினைக்கிற. உங்களை பார்க்கிற, உங்க அன்பை பார்க்கிற, நீங்க செய்கிறத நான் நினைக்கிறேன். இன்றிலிருந்து நல்ல நாள் எனக்கு உண்டாகும், கர்த்தரால் அது உண்டாகும். சொல்லுங்க. இன்றிலிருந்து நல்ல நாள் உண்டாகும், அது கர்த்தரால் எனக்கு என்று உண்டாகும். நல்லவர் வல்லவர் இயேசு நீங்கதான், நீங்கதானே என்னுடைய ஆண்டவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர். ஆமென். துதி பாடு நன்றியால் துதி பாடு. ஹல்லேலூயா. உமக்கு பாடவர் யார்?
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இதிலிருந்து என்ன பண்ண போறோம்? தூதர்கள் உன்னும் உறவால் நம்ம சபையை நிறைப்பாரே. என்ன சொல்றாரு? தூதர்கள் உன்னும் உறவால் நம்ம சபையை நீ நல்லவர் சர்வ வல்லவர். Every power in the name of Jesus Christ of Nazareth. Hallelujah. நீ நல்லவர் சர்வ வல்லவர். Who is like unto thee? 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 What should I say? Into the heavens, into the earth. Who is like unto thee? Into the heavens, into the earth. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுல கூட வச்சிருந்தேன். Into the heavens, into the earth. Who is like unto thee? Amen. Into the heavens, into the earth. Who is like unto thee? Hallelujah. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்று கண்ட எகிப்தினை என்றுமே காண்பதில்லை. The Egyptian whom I am seeing today, I will not see again. இன்று கண்ட எகிப்தினை என்றுமே காண்பதில்லை. கசந்து போன என் வாழ்க்கை கர்த்தர் தேனை போல மாற்றப் போகிறார். இன்றிலிருந்து என்ன பாஸ்டர் ஒவ்வொரு வாரமும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அந்த வித்தியாசங்களில் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் இந்த நாளிலும் உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிற தேவன். நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பு என்று சொன்ன தேவன் நாளுக்கு நாள், வாரத்துக்கு வாரம், மாதத்துக்கு மாதம், வருஷத்துக்கு வருஷம் நமக்கு ஒரு அதிசயத்தையும் வித்தியாசம் உண்டு பண்ணாமல் இருப்பாரா? அவருடைய கண்கள் நம்மேல் தயவாய் நோக்காமல் இருக்குமா? அவருடைய கிருபை நம் பக்கம் அனுப்பாமல் இருப்பாரா? சத்துரு நமக்கு விரோதமாக வந்து நமக்கு விரோதமாக கர்ஜிக்கும் சிங்கத்தை போல நிற்கும் போது அவனை ஒரே அடியாய் அடித்து நொறுக்க மாட்டாரா? என் தேவன் சர்வ வல்ல தேவனாகிய கர்த்தராச்சே. அவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடினால் நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. என் வாய் கர்த்தருடைய மகிமை குறித்து சொல்லும். என்னுடைய வாய் கர்த்தரை புகழும். இதுவரை என்னை பாதுகாத்தவர், நம்முடைய சபையை பாதுகாத்த சர்வ வல்ல தேவனாய் கர்த்தர் இனியும் எங்களுடைய சபையும் பாதுகாத்து அவருடைய சட்டைகளில் மறைவில் மறைத்து இதோ உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் அவருடைய சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குகிறதை போல நாம் தங்கும்படி, நமக்கு விரோதமாக சூழ்ச்சி வந்தாலும், நமக்கு விரோதமாக கண்களின் எரிச்சலின் ஆவி வந்தாலும், தீய எண்ணங்களை கொண்டு சாத்தானின் ஜனங்க வந்தாலும் அவர்களால் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, எங்களை சேதப்படுத்த முடியாது. அவருடைய கரம் எங்களோடு கூட இன்றும் என்றும் எப்பொழுதும் இருக்கும். கர்த்தர் எங்களுக்கு எல்லாவற்றிலும் நன்மையானதை மாத்திரம் செய்வார். எல்லா தீமையும் அவர் எடுத்து போட்டு தூர தூக்கி எறிஞ்சி இனி இதை காண மாட்டாய், இதோ பூமியின் சமுத்திரத்தின் அடிவாரத்துக்கு அதை காட்டிலும் அதிகமாய் அதை நான் தூக்கி எறிகிறேன். அது இனி உன்னை வந்து சேதப்படுத்துவதில்லை, அது இனி உன் கிட்ட வருவதில்லை. நான் கர்த்தர், நான் வாக்கு மாறுகிற தேவன் அல்ல, நான் சொல்லுகிறதை செய்கிற சர்வ வல்ல தேவனாய் கர்த்தர். என்னை நம்புகிற ஜனங்களை ஒருபோதும் நான் கைவிடுவதில்லை. என்னுடைய கரத்தை அவர்கள் விட்டு எடுப்பதில்லை. அவருக்கு நான் வாக்கு கொடுத்தேன், அந்த வாக்கை உண்மையாக மாற்றுகிறேன். நான் சொன்ன எல்லாவற்றையும் செய்து பிடிக்கிற சர்வ வல்ல தேவனாய் கர்த்தர் என்பதை நீங்க அறிந்திருக்கிறபடினால் நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி எல்லா இடங்களிலும், நீங்க வெக்கப்பட்ட இடங்களில் எல்லாவற்றிலும்
நான் உங்களை கொண்டு போய் நிறுத்தி உங்களை உயர்த்தும்படி நான் கர்த்தர், இதை நான் சொன்னேன், இதை நான் செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. நீ துன்பப்பட்ட நாட்களுக்கு பதிலாக நீ சந்தோஷத்தை பார்ப்பாய். அந்த நாட்களுக்கு ஈடான சந்தோஷத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். இனி சந்தோஷமாயிருப்பாய். உன் கண்கள் பூரிப்பாய் கர்த்தரை நோக்கி பார்க்கும். உன் வாய்கள் கர்த்தரை துதிக்கும். அவருடைய சத்தத்தை கேட்டவுடன் மகிழ்ச்சியோட, ஆண்டவரே நீ என் பக்கத்தில் இருக்கிறபடினால் நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. புற ஜாதிகளுடைய கண்கள் உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதான காரியத்தை கர்த்தரை செய்வீர். அவர்கள் உங்களுக்கு விரோதமாக, உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பும் போது அவர்களால் உம்மையும் உம்முடைய ஜனங்களையும் ஒரு நாளும் மேற்கொள்ள கூடாதபடி கர்த்தருடைய கண்கள் இரத்தத்தின் வல்லமையோடு இறங்கி வருகிறது. என் கண்கள் காண்கிறது. ஆண்டவரே, உம்முடைய தூதர்களை கர்த்தரீர் அனுப்பி இருக்கிறீர். அவர்கள் சட்டைகளை அடித்துக் கொண்டு பறந்து இங்கே பறந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இதோ கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் என்ன பேசுகிறார், கர்த்தர் என்ன உரைக்கிறார். அவருடைய வார்த்தை பூமியில் எப்படி நடக்க போகிறது, எப்படி செயல்பட போகிறது. கர்த்தருடைய வல்லமை குறித்து, கர்த்தரை குறித்து பாடும் போது அந்த சத்தம் எங்களுக்கு இனிமையா இருக்கிறது. கர்த்தரை துதிக்கிற சத்தத்தை நாங்க கேட்கும் போது எங்களுக்கு அது ரொம்ப இனிமையா இருக்கிறது. இந்த ஒலி எங்களுக்கு ரொம்ப இனிமையா இருக்கிறது. இந்த சத்தம் எங்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறது. ஹல்லேலூயா. உங்கள் எல்லாரிலும் நான் ஒருவரையும் கூட பலவீனமாய் விடுவதில்லை. உங்கள் எல்லாரையும் நான் ஆசீர்வதித்து பலப்படுத்தி உன் துன்பங்கள் எல்லாம் இன்பமாய் மாற்றுவேன். நீ கையிட்டு செய்கிற அனைத்தையும் நான் ஆசீர்வதித்து உன் கண்களுக்கு முன்பாக உயர்வானதை நான் செய்வேன். நீ இதுவரைக்கும் பார்த்திராத பொக்கிஷமான வைப்பொருள்களையும் உனக்காக சேர்த்து வைத்த நன்மைகளையும் நீ காணும்படி, கண்டு சந்தோஷப்பட்டு என்னை துதிக்கும்படி உன் வாய்களை திறந்து புதிய பாடலினால் என்னை பாடும் போது நான் அதை கேட்டு உனக்குள் மகிழ்ந்திருப்பேன். வறண்ட பாதை வாழ்க்கையில் கேட்டவர் நான் பட்ட துக்கத்தை நீ அறிவி, நான் பட்ட வேதனைகளை அறிவி. சகாயம் செய்ய நேரம் உமக்கு வந்தது, அதனால் என் பக்கமாய் நீர் வந்தீரோ. எனக்கு உதவிட உகக்கரத்தினாலே புதியதோர் ஆசீர்வாதத்தை நான் பெறுவேன். உன்னதத்தின் ஆசீர்வாத வல்லமைகளினாலே என்ன நீர் என்று அபிஷேகிப்பீரே. நீரன் துன்ப நேரங்களிலே
ஓ ராஷா அந்தலோனியா ஆலங்களில் ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரால கூடாத சிமான காரியம் ஒன்று இல்ல. ஓ இதை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் வாழ்க்கையை செய்து முடிப்பேன் என்று சொல்ல சர்வவல்லதை கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறாரே. அவர் சொன்னாரே இன்னும் செய்யலையே அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கிறீர்களா? உங்க வருத்தத்திலோ நின்று கொண்டிருக்கிறீங்களா? இறுதியமான கஷ்டத்தினாலும் வேதனாலும் குழப்பத்தினால என்னைக்கு எனக்கு ஒரு விடிவு காலம் வரும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், என்னைக்கு விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்க ஜாமக்காரனை பார்க்கிறோமே ஆத்மா கத்துக்க காத்திருக்குது. கத்தாவே உங்களுடைய சன்னங்களை நீங்க பார்த்து கொண்டு இருக்கீங்க. அவர்களுடைய கண்கள் இருக்க கண்ணீரை தொடக்க வர மாட்டீரோ? அவர்களுடைய கண்கள் இருக்க கண்ணீரை தொடக்கிற தேவன் நீதானே. உங்களை மாத்திரம் தான் எங்க கண்கள் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, வானங்களே பூமியை உண்டாக்கின சர்வ வல்ல தேவனாய் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்பதை நான் அறிந்திருக்கிறபடினால் சாத்தானின் சர்ப்பங்களில் எல்லா விதமான சூழ்ச்சியும் சுத்தி சுத்தி வருகிற சூழ்ச்சியில உடைக்கப்படுவதாக. Break in the name of Jesus. சாத்தான் சுத்தி சுத்தி வருவான், அதை நாங்க உடைச்சு உடைச்சு தள்ளுவோம். அவன் வல்லமைய உடைக்கிற ஜனங்க. சாத்தான் சுத்தி சுத்தி வருவான், அவனை உடைச்சு நாங்க தள்ளுவோம். சாத்தானை உடைக்கிற ஜனங்க. கர்த்தர் எங்களுக்குள்ள இப்போ இருக்கிறார், அவர் சொன்னதை இப்போ செய்ய வருகிறார். கர்த்தர் எங்களுக்குள்ளின்று இருக்கிறார், அவர் சொன்னதை இப்போ இன்று செய்வாரே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, உன் துக்க நாட்கள் இன்று முடிந்தது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. முடிவு காலம் துக்க நாட்கள், முடிவு காலம் துக்க நாட்கள். இனி எனக்கு என்றும் சந்தோஷம், இது கர்த்தரால் எனக்கு கிடைத்தது, இது கர்த்தரால் எனக்கு கிடைத்தது. ஆமென் சொல்லுங்க. யாரால் கிடைச்சது? என்ன சொல்றாரு ஆண்டவரே? ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? நெகிழப்பட்டவளே, கைவிடப்பட்ட ஸ்திரியை போல, புருஷனால் கைவிடப்பட்ட ஸ்திரியை போல ஒட்டிங்கி நொட்டிங்கி இருக்கிறாயா? புருஷனா இருந்தாலும் ஸ்திரியா இருந்தாலும் கர்த்தரோட பார்த்து சொல்றாரு, புருஷனால் கைவிடப்பட்டு, மனுஷர்களால் கைவிடப்பட்டு, எல்லாராலும் கைவிடப்பட்டு, குடும்பத்தால் கைவிடப்பட்டு, சிநேகிதர்களாக கைவிடப்பட்டு, நண்பர்களால் கைவிடப்பட்டு, எல்லாராலும் கைவிடப்பட்டு இருக்கிற ஸ்திரியே, புருஷனே, நெகிழப்பட்டவளே, கைவிடப்பட்டவளே, உன்னை அலங்காரிக்கப்படி கர்த்தர் தூதர்கள் அனுப்பி இருக்கிறார். விசுவாசிப்பாயா? நெகிழப்பட்டவளே, கைவிடப்பட்டவளே, ஒருவரும் யாருமே உன்னை வந்து விசாரிக்கல. ஆனாலும் உன்னை நித்தியமாட்சிமையாக, நித்தியமாட்சிமையாக இதே பிரபாத்துல தான் சேலத்துல உட்கார்ந்து காலையில சரையில பசங்களை படிச்சுட்டு இருந்தேன். அப்ப ஜோசப் பிரதர் கிட்டார் போட்டாரு. நீங்க போடுங்க பிரதர், ஒரு பாட்டு பாடலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இந்த வஸ்திரத்தை எடுத்து வச்சிருந்தேன். அப்ப அவர் போட்டார் மியூசிக். நெகிழப்பட்டவளே, கைவிடப்பட்டவளே, ஒருவரும் கடந்து வந்திருந்தாய், ஆனாலும் உன்னை நித்தியமாட்சிமையாக, ஆனாலும் உன்னை நித்தியமாட்சிமையாக தலைமுறை தலைமுறை மகிழ்ச்சியாய் வைப்பேன். இந்த வாரம் போகும்போது எவ்வளவு
கஷ்டங்களை கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டினார். அங்க சேலத்துக்கு போறதுக்கு எனக்கு ஆசை இருக்காது. ஜோசப் பிரதருக்கு ஃப்ரீ, கூட வரவங்களுக்கு ஃப்ரீ. ஏன்னா அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் கொடுப்பாங்க, எனக்கு இருக்காது. அங்க போய் இறங்கின உடனே வெயில் சென்னையில அடிக்கும், ஆனா சேலத்துல அடிக்கிற வெயில சென்னை வாசிகள் தாங்க முடியாது. ஏன்னா பாறைகள் சுற்றி இருக்கிறதுனால பயங்கரமா அடிக்கும். அங்க பஸ்ல போய் இறங்கி அங்க பழைய பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்து பசி எடுக்கும் பயங்கரமா. 3 பேருக்கும் நல்லா சாப்பிடுறதுக்கு காசு இருக்காது, பாக்கெட்ல காசு. ஆனா ஒரு காசு மட்டும் வச்சிருப்பேன். எப்படின்னா அங்க போனா அங்க கூட்டம் நடத்துவல, அந்த கூட்டத்துக்கு எவ்வளவு காசு வேணுமோ அவளை மட்டும் கையில வச்சிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். ஒரு நாள் கூட அது தவறுனது இல்லை. ஆனா நாங்க சாப்பிட மாட்டோம், டீ குடிப்போம். பால் வாங்கிட்டு ஜோசப் டீ போடுவாரு. அநேக நாட்கள் பட்டினியாகும், சாப்பிடுறது கூட முடியாம. அங்க போய் இன்னைக்கு ஊழியக்காரங்க ஊழிய செஞ்சு பணக்கார ஆவாங்க. ஆனா அங்க போனா ஏழைங்க. அங்க காணிக்கை பெட்டியை திறந்தீங்கன்னா மொத்த காணிக்கை 50 ரூபா கூட வராது. தேவப்பிள்ளைகளே, ஒரு சுயநலம் இல்லாம கர்த்தர் சொன்னார், இந்த ஜனங்களை ரட்சிக்க நம்ம இதெல்லாம் தாண்டி வரணும்னு சொல்லி. சாப்பாடு கூட இல்லாம பசி எடுக்கும், தண்ணி குடிச்சு சாயங்காலம் அந்த ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஆர்டர் பண்ணி இல்ல செஞ்சு கொடுத்து சந்தோஷமா திரும்பி வருவோம். பாக்கெட்ல 1 பைசா இருக்கு, திரும்பி வரும்போது கூட சந்தோஷம். ஒரு பெரிய காரியத்தை சாதிச்சோம். சாத்தானின் வல்லமைகளை முறியடித்தோம். அநேகர் ரட்சிப்புல இன்னைக்கு இந்த வாரம் நடத்தினோம். நான் ஒரு சந்தோஷம் தெரியுமா? அப்படிதான் வரும். அதெல்லாம் யோசித்து பார்த்தேன். ஆனா இன்னைக்கு கர்த்தர் வந்து எல்லாவற்றையும் தாண்டுபடி கிருபை செய்தார். எல்லாவற்றையும் தாண்டுபடி கர்த்தர் கிருபை செய்தார். எல்லாம் பழசம் நான் நினைக்கணும். அப்படிப்பட்ட ஊழியத்தை செஞ்சோம். கர்த்தருக்கு பலன் அளிக்காம இருப்பாரா? 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு நம்முடைய சபைக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாங்க போய் ஊழியம் செய்யும் போது என்னை தாங்கினது நம்ம சென்னை சபை தான். எனக்கு பஸ் ஃபேர் கொடுத்து அனுப்பிச்சது கூட என் சென்னை சபை தான். என் மனைவி சேலரி 1 பைசா வராது, நினைக்காது வராது. எல்லாம் கடன் அப்படி எல்லாம் போயிடும். நிலங்கள்லாம் வித்துதான் ஊழியம் செஞ்சேன். பூதூர்ல இருந்து இங்க அம்பத்தூர்ல அழகான வீடு, கப்பல் மாதிரி வீடு கட்டினேன். அப்போ அதை விட வித்துதான் ஊழியத்துக்கு செலவு பண்ணேன். இல்ல நான் பைத்தியக்காரங்க, நான் பைத்தியம் இல்லை. பரலோகத்துல சொத்து சேர்க்க கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையில நாம் நன்றா இருக்கும்படி கர்த்தர் செய்திருக்கார். இதெல்லாம் எப்படி தாண்டி வந்தா நமக்கே தெரியல. ஒரு நாள் ட்ரெயினுக்கு கூட காசு இல்லை. ட்ரெயினுக்கு 100 ரூபாய் தான், 97 ரூபாய் தான். கையில ஒன்றுமே இல்லை. அப்ப வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். ஆனா ஆண்டு சொன்னார், எப்படியாவது நான் கொடுப்பேன் அப்படின்னாரு. அப்ப வந்து சடனா வந்து ஆரோனுடைய தங்கச்சி ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க பேர் ஷாரன். அவங்க கிட்ட ஆண்டர் பேசியிருக்காரு, நீ ஸ்டேஷன் போய் அங்கிள போய் பார்த்து அங்கிளுக்கு இந்த காசை கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கிள் நீங்க எங்க இருக்கீங்க, உங்களை பார்க்கணும்னு சொல்லி ஷாரன் அங்க வந்தாங்க. வந்து எனக்கு காசு எடுத்து கொடுத்தாங்க. சொன்ன ட்ரெயினிங் கூட இல்லாம நினைக்கிறேமா, ஆனா கத்த சொன்னாங்க கொடுப்பேன். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவரே. தேவ பிள்ளைகளை இப்படியெல்லாம் கர்த்தர் அற்புதங்களை செய்து ஜனங்களை ரட்சித்தார். ஒரு சுய லாபத்தையும் சேலத்திலிருந்து வரும்போது கூட, அப்போ எனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்த கூட 1 ரூபாய் எடுத்துட்டு வர மாட்டேன். அங்க இருக்கிற பாஸ்டருக்கு தான் கொடுத்துட்டு வருவேன். எல்லாம் திட்டுவாங்க, பாஸ்டர் நீங்க சாப்பிடணும், உங்க வீடு சாப்பிடணும். இல்ல
இங்க இருக்க பாஸ்டர்களை சாப்பிட்டோம். எங்களுக்கு சென்னையில இருக்க சபை அவங்க ஏழைகளா இருந்தாலும் அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி வந்துருங்க. ஆனா கர்த்தர் நித்தமனை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் என் ஆத்மாவை திருப்தி ஆக்கினார். நான் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீர்ச்சை போலும் கர்த்தர் என்னை மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களையும் ஆஸ்வதிக்கும்படி, அநேகர் ஆஸ்வதிக்கும்படி கர்த்தர் எங்க குடும்பத்தையும் உங்களையும் ஆஸ்வதிக்கும்படி கர்த்தர் கிருபை இறங்கினார். இன்னைக்கு உங்க வீட்டுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நுழைய பண்ண வல்லவரா இருக்கிறார். நீ தகுதி உள்ளவனா இருந்தாலும், தகுதி அற்றவனா இருந்தாலும், விசுவாசிக்கிறவனா இருந்தாலும், விசுவாசம் இல்லாதவனா இருந்தாலும், விசுவாசி தான் பெற்றுக்கொள்வாங்க நினைக்காது. விசுவாசம் இல்லாத உனக்கும் கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா சபையில உனக்கும் பங்கை கர்த்தர் கொடுத்து உன்னை ஆசிர்வதித்து அந்த பங்குக்குண்டான ஆசீர்வாதங்களை உன் வீட்டுல வந்து உன்னுடைய ஷெல்ஃப்ல வந்து கர்த்தர் வச்சிட்டு போவார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரால் கூட அந்த காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் ஆசை இச்சைகளை ஒளிந்து போகும். ஆனா தேவனுடைய சித்தத்தை படி செய்கிற எவனும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அன்னைக்கு வண்ணாந்தரத்திலே ஆறுகளை பாய்ந்தோடு செய்த தேவன் இன்று வண்ணாந்தரமான இடத்துல நடந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆசீர்வாதங்களை பாய்ந்தோடு செய்ய போகிறார். விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறாயா? இதன் விசுவாசிக்கிறீங்க? வானாந்திரத்தில் ஆறுகளை அவாந்திரத்தில் தண்ணீர்களை காய்ந்த நிலத்தில் நீரூற்றுகளை காய்ந்தோட செய்வார் நம் கர்த்தரே. காய்ந்த நிலத்தில் வனாந்திரத்தில் ஆறுகள். Come on, sing. வனாந்திரத்தில் ஆறுகளை அவாந்திரத்தில் காய்ந்த நிலத்தில் நீரூற்றுகளை பாய்ந்தோட செய்வார் நம் கர்த்தரே. காய்ந்த நிலத்தில் பாய்ந்தோட செய்வார். இன்னைக்கு ஒரு விசேஷித்த ஜெபம் நம்முடைய ஆட்களுக்கு செய்யப்படி கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். பின்னாடி இருந்து வந்தா விஜயஸ்டர், மேரி சிஸ்டர், டெப்ரோல் சிஸ்டர், அப்புறம் எமிமா, தபித்தால், அன்னாள் சிஸ்டர், அப்புறம் கிரேப்ஸ் என்னுடைய மனைவி, இவர்களுக்கு ஒரு விசேஷித்த ஜெபத்தை நான் செய்வோம். ஹல்லேலூயா. இவர்கள்லாம் அங்கே இருக்கிற இடத்துல முழங்கால் பண்ணிடுங்க. வேகமாய் பாய்ந்தோடும் நதியை போல பெருக செய்வார். கிரேஸ் சிஸ்டர் கூட பலகான் பண்ணீங்க. பூது பெருக செய்வார் சமாதானத்தை ஐஸ்வர்யத்தால் நிறைத்திடுவார்.
The first blessing உங்களுக்கு தான். முதல் blessing ஏற்காடுக்கு, சேலத்துக்கு ஏற்காடு போயிட்டு வந்து வேகமாய் பாய்ந்தோடும் நதியை போல fire, 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 fire. ஐஸ்வர்யத்தால் ஐஸ்வர்யத்தால் நீ பாய்ச்சலான தோட்டத்தை போல் நீ பாய்ச்சலான தோட்டத்தை போல் பலவீனன் பலவான் என்பான், தரித்திரன் ஐஸ்வர்யவான் என்பான். நீ சொல்லும் போது அது உன் வாழ்க்கையில நடக்கும். பலவீனன் என்று நீ இருக்கிறாயா, உன்னை பலவான் என்று சொல். இப்ப நீ பலமுள்ள ஒரு ஸ்திரீயாய் நீ மாறப்போகிறாய். நீ தரித்திரமாய் இருக்கிறாயா, கர்த்தர் உன்னை ஐஸ்வர்யவான் என்று சொல்லுகிறார். நீ அதன்படி உனக்கு அதை செய்வார். நீ உன்னுடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணும் போது கர்த்தராகிய நான் அதை கேட்டு ஏற்ற நேரத்துல மலையை எப்படி வர்ஷிக்க பண்ணுகிறேனோ அதே போல உனக்கு வர்ஷிக்க பண்ணுவேன். எந்த தடையும் உன் வாழ்க்கையிலே தடையாயிராதபடி தடைகளை உடைக்கிற நான் உன் தடைகள் எல்லாம் உடைப்பேன். நீ மனதில் நினைச்ச எல்லாவற்றையும் நான் உனக்கு செய்து முடிப்பேன். நீ சோர்ந்து போன நேரமெல்லாம் உன் கையை நான் பிடிச்சது நான் தானே. நீ விழாதபடி உன்னை பாதுகாத்தது நான் தானே. நீ சோர்ந்து போகாதபடி பாதுகாத்தது நான் தானே. உன்னை காப்பாற்றினது நான் தானே. எத்தனையோ முறை தீயில போய் உன்னை விளைவிக்க சாத்தான் நினைச்சான். ஆனா சாத்தானுடைய எந்த ஒரு மைண்ட் வாய்ஸும் மைண்ட்ல இருக்கிறதும் நிறைவேறாதபடி கர்த்தர் இன்னைக்கு உன்னை விடுவித்து உன்னை ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் இந்த நாள்ல உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் இன்னும் அதிகமாய் உன்மேல் வரும்படி நான் கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எஜமானின் இயேசு முகம் தேடுவேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவரை நோக்கி பாருங்க. கரம் நோக்குமே எஜமான் என் இயேசு முகம் தேடுவேன். என் கர்த்தாவே, எப்போது எனக்கு உதவி நீ செய்வீர் என்று தினம் தினம் உம்மை நோக்கி பார்க்கிறேன். எப்போது எனக்கு உதவி நீ செய்வீர் என்று தினம் தினம் நோக்கி பார்க்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கிறேன். உம்மை நினைத்து துதிக்கிறேன். இயேசப்பா ஸ்தோத்திரம். இயேசப்பா ஸ்தோத்திரம். இயேசப்பா ஸ்தோத்திரம்.
ஏசப்பா. உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். உமது அந்த வெறுப்பை நான் மறக்கிறேன். உமது அணைப்பிலே உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். இன்று நீங்க என்ன தொட்டு என்ன ஆசீர்வதிக்க வந்திருக்கிறீர். இன்றிலிருந்து எனக்கு புதிய கிருபை நான் பெற்றிடுவேன். இன்றிலிருந்து எனக்கு புதிய கிருபையை நான் பெற்றிடுவேன். நீங்க என் கண்மலை என் கோட்டையும் நீங்க தானே. தாவீது சொல்றாரு, எந்த கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவன் நீர். எனக்கு எல்லாம் செய்வீர். நான் உங்களின் ஆசீர்வாதம். இன்றும் நாட்களை உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படி கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப மால வயது போலாகிறது. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப மால வயது போலாகிறது. கர்த்தர் ஒடுக்கப்பட்ட எல்லாருக்கும் நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிற தேவனாய் கர்த்தர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப மால வயது போலாகிறது. ஆண்டவரை தொழுதேற்று என்னான் வரை அன்பு வைத்தாதரித்த உங்க மேல ஒரு மேகம், உங்க மேல ஒரு மேகம், மேகமாய் கர்த்தர் வந்து இறங்குகிறார். கர்த்தர் உங்க மேல அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த ஜலத்தின் மேல் அசைவாடின சர்வவல்ல தேவனாய் கர்த்தர் என் மேல் அசைவாடுகிறார்.
வசனம். நான் கர்த்தர், நான் சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் கால்களில் ஒரு பலன் உண்டாகும்படி கர்த்தர் உன் கால்களை பலப்படுத்துகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது. அந்த மேகம் உண்மையில் இறங்குகிறது, உச்ச தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும். எஸ், உங்க பிரசனத்தை நான் இப்பொழுது உணர்கின்ற நேரங்களில் இதயத்தில் எத்தனையோ சந்தோஷம், அதை எப்படி நான் சொல்லுவேன்? இதயத்தில் என்ன ஒரு சந்தோஷம், அதை நான் எப்படி நான் விவரிப்பேனோ? உங்க பிரசனத்தினால் இப்பொழுது நீர் என்னை நீங்க மூடுகிறீரே. உங்க கிருபைகளினால் இந்த நாளில் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். சோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம். பாட்டு பாடுங்க, நீங்க உயர போகிறத பார்க்க போறீங்க. உங்களுக்கு விரோதமா எழுப்பினாங்க, உங்க விரோதமா பேசுறவங்க, அவங்களுக்கு முன்பாக கர்த்தர் உயர்த்துகிறார். சோத்திரம் செய்கின்றோம் என்னடி யாத்திரு நாமத்தின் ஆதரவு. சோத்திரம் செய்கின்றோம் என்னடி யாத்திரு நாமத்தின் ஆதரவு. இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் சோத்திரம் சோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் சோத்திரம் சோத்திரமே. வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்கவும். உங்களை ஆசீர்வதிக்கிற வானதூதர்கள் சேனைகளாய் பார்த்து கொண்டு ரசித்து மகிழ்கிறதை உங்க எண்ணங்களிலே உங்களால் உணர முடியும்.